வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் சோயா மீட் கறி எப்படி வைக்கலாம்னு பாருங்க. கொஞ்சம் சோயா மீட் எடுத்து ஒரு மணித்தியாலம் சுடுதண்ணியில் ஊற விட்டு பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, அரை தக்காளி பழம், அரை வெங்காயம், ஒரு பெரிய சிவத்த வெங்காயம் மண்டபடியாக நான் அரைவாசி எடுத்துருக்கிறேன். இஞ்சி, உள்ளி, மஞ்சள், பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், 2 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ற மிளகாத்தூள், உப்பு, தேவைக்கேற்ற ஆயில். வாங்க வீடியோவுக்கு போகலாமல் இப்படி செய்கிறேன். சட்டி சுட்டுட்டுது, கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். வட்டின வெங்காயத்தை போடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வேணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இனி அதுக்கு நான் சோயா மீட்டை போட போகிறேன். சில பேர் சோயா மீட்டை பொரிச்சிட்டு வைப்பினா, நான் வதக்கிட்டு தான் வைக்கிறேன்னா. உங்களோட விருப்பம், நீங்கள் பொரிச்சிட்டு வைக்கலாம். வதக்கிட்டு வைக்கிறது கொஞ்சம் எண்ணெயாக இருக்காது. இது கன நேரம் சோயா மீட்டை போட்டுட்டு நீங்கள் வதக்கணும் மண்டி இல்லை. ஏன்னா சுடுதண்ணியில் ஆல்ரெடி ஊறிட்டுது. நல்லா ஊறி குக் பண்ணப்பட்டபடியாக கன நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. சோயா மீட் வதங்கிட்டுது. தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சம் உப்பு காணும். கட் பண்ணி வச்ச இஞ்சி, உள்ளி, எப்பவும் இஞ்சி உள்ளி சோயா மீட்டுக்கு போடுங்க. என்னென்னு சொன்னால் சோயா மீட் அதிகமாக வாய் சொல்கிறவ. இப்போ வெந்தயம், இஞ்சி, உள்ளி மெயினாக போடணும் கட்டாயம். அதிகமாக எல்லோரும் வெட்டிட்டு போடுறவ, நான் சாப் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் வாசமாயும் இருக்கும். அப்போ எல்லாம் ஃபுல்லாக சேரும். வெட்டிட்டு போட்டால் சின்னாக்கள் அதை தள்ளி வச்சுருவீங்க சாப்பிடாம. இது மிக்ஸ் பண்ணி போட்டால் அவருக்கு தெரியாது. மஞ்சத்தூள், வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் போடுங்க. தக்காளி பழம் கொஞ்சமாக காணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் கறி எல்லாம் செய்த பிறகு கொஞ்சம் தேசி புளி விடணும். அப்போ அதால் அதிகமாக புளி தேவையில்லை. கொஞ்சம் போட்டிங்கன்னா காணும். இஞ்சி, உள்ளி, தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து சோயா மீட் நல்லா வதங்கிட்டுது. இனி எடுத்து வச்ச மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணுவோம். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு குறைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இல்லாத மாதிரி இருக்குது. இந்த கலராக இல்லை. கலர் இல்லைன்னு சொன்னால் குறைப்பாக இருக்காது. இன்னும் ஒரு டீஸ்பூன் போடுறேன். தூளை போட்டுட்டு 5 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் தண்ணியை விடலாம். தூளெல்லாம் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டுது. கொஞ்சம் கொதி தண்ணி விடுறேன். உங்களுக்கு தேவையான தண்ணியை விடுங்க. நீங்கள் பிரட்ட சரின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியை விடுங்க.
தண்ணி கறியாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். அப்புறம் கொஞ்சம் பாலும் விட போகிற வழியாக ஓகே வந்து இவ்வளோ தான் தண்ணி விட்டுருக்குறேன். தண்ணியில் 10 மினிட்ஸ் நல்லா அவியட்டும். மிளகாத்தூள் போட்டு நீங்கள் தண்ணி போட்டு விட்டா பிறகு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு விடுங்க. என்னென்னா உருளைக்கிழங்க போட்டு வதக்க தேவையில்லை, அது டக்கண்டு அவிஞ்சிடும். இப்போ தண்ணி கொதிக்கலாம் அதோடு சேர்ந்து அவிஞ்சிடும். போட்டுட்டு மூடி விடுங்க. வாவ், கமாண்டு நல்ல மணத்துடன் நல்ல சோயா மீட் ரெடி ஆயிட்டுது. பாருங்க அப்படி இருக்குது, நல்லா எண்ணெய் கறியாக வந்திருக்குது. ஓகே, இனி நிப்பாட்டேக்கில் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக பிச்சுட்டு போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நிப்பாட்டி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.